ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நமக்கு எந்த விஷயமாவது உடனே நடக்கணும், எனக்கு தடைகள் அத்தனையும் விலகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, வேலையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும், வெளிநாட்டு யோகம் கிடைக்கணும், இல்லை எனக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி வேலை எதிர்பார்க்குறேன், அது கிடைக்க மாட்டேங்குது, ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் யாருமே பிடித்த வேலைக்கு போகிறது கிடையாது. குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம். நீங்கள் நினைக்கிற வேலை உங்களுக்கு உடனே கைக்கூடி வரும். அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதுங்க, புதன்கிழமை நாளில் பாசிப்பயிறு, முழு பாசிப்பயிறு மளிகை கடையில் கிடைக்குங்க. அதை ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இரவு நீங்கள் படுக்க போகும் பொழுது இந்த பாசிப்பயிரை உங்களுடைய 2 கைகளையும் விரித்து அதில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு விரிப்பு விரித்து அது மேலே உட்காந்துக்கிட்டு பயிரை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்மூடி மனசார வேண்டிக்கோங்க. புதன் பகவானை வேண்டிக்கோங்க. புதன் பகவானை நீங்கள் வேலைக்காக வேண்டும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும். எதிர்பார்க்குற வேலை கண்டிப்பாக அமையும். மனசார வேண்டிக்கோங்க. வேண்டி ஒரு கவரில் போட்டு அதை ஒரு முடிச்சு போட்டு அந்த முடிச்சை நீங்கள் உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுக்கிட்டு படுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திருச்சு அந்த பாசிப்பயிரை கையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் வேண்டுங்க. வேண்டி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இடங்களில் பறவைகள் இருந்தது அப்படின்னாக்கா பறவைகளுக்கு நீங்கள் அதை உணவாக கொடுத்துடுங்க. அப்படி பறவைகள்லாம் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருந்ததுன்னா அதுக்கு கீழே நீங்கள் ஒரு இடத்துல கொட்டிட்டு நீங்கள் அரச மரத்தடியை ஒரு 3 முறை சுற்றி வணங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இதை தொடர்ந்து நீங்கள் புதன்கிழமை செய்யுங்க. கண்டிப்பாங்க இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். செஞ்சு தான் பாருங்கள். எளிமையான வழிபாடு பரிகாரம் தான், ஆனால் இதற்கு உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.